அருட்பெருஞ்சோதி திருவருட்பா ஆறாம் திருமுறை வரம்பில் வியப்பு 10 பாடல்களை கொண்ட இந்த பகுதியில் முதல் பாடலை நாம் சிந்திப்போம். பொன்புனை புயனும் அயனும் மற்றவரும் புகழரும் பெரிய ஓர் நிலையில் இன்புருவாகி அருளொடும் விளங்கி இயற்றலே ஆதி ஐந்தொழிலும் தன் பொதுச் சமூகத் தைவர்கள் இயற்ற தனி அரசியற்றும் ஓர் தலைவன் அன்பெனும் குடிசை நுழைந்தனன் ஆனால் அவன்தனை மறுப்பவர் யாரே. இந்த பாடலுக்கான விளக்கத்தை கவனிப்போம். பொன்புனை புயனும் என்றால் திருமாலை குறிக்கும். அயனும் என்றால் பிரம்மாவை குறிக்கும். மற்றவரும் என்றால் மற்ற சிவன், ருத்ரன், சதாசிவன் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் குறிக்கும். புகழரும் பெரிய ஓர் நிலையில், ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நிலையில் அவங்களாம் இருக்கிறாங்க. அந்த மற்றவரும்ன்றதில் மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் இவர்களும் வந்துடுவாங்க. இன்புருவாகி அருளொடும் விளங்கி இயற்றலே ஆதி ஐந்தொழிலும், இன்புருவாக இருந்து கொண்டு அருளையும் விளங்கி கொண்டு ஆதி ஐந்தொழிலையும் ஏற்றிக்கொண்டிருக்கிறார்கள். யார்? இந்த பொன்புனை புயனும் அயனும் மற்றவர்களும் தன் பொது சமூகத் தைவர்கள் இயற்ற, இந்த மாதிரி பொது சமூகத்தவர்கள் ஆகிய அந்த 5 பேர் ஐந்தொழிலை இயற்றுறாங்க. ஐவர்கள் இயற்ற தனி அரசியற்றும் ஓர் தலைவன். அவங்க கிடக்குறாங்க நீலர், அந்த 5 பேர் அவங்க மட்டும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கட்டும். நாம் தனி அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம். தனி அரசியற்றும் தலைவன், தனித்தலைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவன். இவரால் இந்த 5 தொழிலையும் நடத்த முடியும். இந்த 5 தொழில் செய்கின்றவர்களையும் இவர் அரசு செய்ய முடியும், அவர்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால தான் தனி அரசு இயற்றுகின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த ஐவர்கள்லாம் தாசில்தார் மாதிரி, இவர் கலெக்டர் மாதிரி. நம்மளுக்கு கலெக்டரே பழக்கமானவர், தெரிஞ்சவர்னு தெரிஞ்சால் என்ன செய்வாங்க? அந்த 5 பேரும் நம்மளை பார்த்தாலே, ஐயோ கலெக்டருக்கு வேண்டியவர் வந்துட்டார்ப்பா, என்ன சார் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணும், ஃபோன் பண்ணியிருந்தால் நானே வந்திருப்பேனே அப்படின்வாங்க. உடனே நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் செய்து கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. நாம் சொல்கிறதையும் அவங்க கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த 5 பேரும். சிவன், விஷ்ணு, ருத்ரன் எல்லாமே நாம் சொல்கிறதே கேட்பாங்க. இறைவன் சொல்கிறது கேட்கணுன்னு அவசியம் இல்லை. இறைவனோடு நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமாகி விட்டால் நாம் சொல்லுவதையே அவர்கள் கேட்பார்கள். இப்படிப்பட்ட தனி அரசு இயற்றும் இறைவன் அன்பெனும் குடிசை நுழைந்தனானால், நேற்று நாம் என்ன பார்த்தோம்? குடிசையில் நுழைகின்றான், உடல் என்னும் குடிசையில் நுழைகின்றான், உள்ளம் என்னும் குடிசையில் நுழைகின்றான் என்றெல்லாம் நாம் நேற்று பார்த்தோம். இன்றைக்கி நாம் பார்க்குற பாட்டில் அன்பெனும் குடிசையில் நுழைந்து கொண்டிருக்கின்றான் இறைவன். நுழைந்தவனானால் அவன் தன்னை மறுப்பவர் யாரே. யாராவது நீங்கள் வராதீங்க அப்படின்னு தடுப்பாங்களா? வாங்க வாங்கன்னு சொல்லி வரவேற்று எல்லா
உபச்சாரமும் பண்ணுவோம். இறைவனே தலைவனாக இருக்கின்ற இறைவனே நம்ம குடிசைக்கு வீட்டுக்கு வரார் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? வரவேற்போம். ஒரு கலெக்டர் திடீர்னு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, ஏன்பா எனக்கு தெரியுதான்றது. தெரியலையே, நான் தான் உங்கள் கூட படித்தேனே, இப்போ நான் கலெக்டராக இருக்கேன், உங்கள் வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் 1/2 மணி நேரத்தில் வந்துடுவேன்னு சொல்கிறாருன்னு வச்சுங்க. உடனே நம்ம என்ன செய்வோம்? வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பெருக்கி, நம்ம வீட்டில் சேர் இல்லாட்டாலும் பக்கத்து வீட்டிலேருந்து 2 சேரை வாங்கி வந்து போட்டு சுத்தம் பண்ணி அலங்காரம் பண்ணி வைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இறைவனை வரவேற்கிறதுக்கு நம்ம அலங்காரம் செய்து வைக்க வேண்டும். அலங்கரிக்கின்றோம் ஓர் திருச்சபை அதிலே அமர்ந்தடி சிறியேனை அப்படின்னு சொல்லி வள்ளலார் இன்னொரு பாட்டில் பாடியிருக்கிறார். அப்போது அலங்கரிக்கிறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயாவது சபை இருக்குதான்னு பார்த்து தேடி அலங்கரிக்கிறது இல்லை. இந்த உடம்பை சுத்தமாகவும் உள்ளத்தை தூய்மையாகவும் வைத்துக்கொள்வது தான் அலங்கரித்தல் என்ற பெயர். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஜோதி. Let us contemplate the first song in this section, which contains 10 verses of wonder from the 6th Tirumurai of Tiruvaruppa. The golden armed one, Vishnu, Brahma, and others cannot describe the great state. They shines with bliss and grace, performing the 5 primordial tasks. A leader who governs alone, performing his own governance, has entered the hut of love. But who would refuse him? Let us welcome him and offer all hospitality. If God himself is a leader and God himself comes to our hut, what will we do? We will welcome him. Imagine if a collector suddenly calls. He calls and says, I don't know if you recognize me. I studied with you. I am now a collector. I am coming to your house. I will be there in half an hour. What would we do immediately? We would clean the house, sweep it, and even if we don't have chairs, we would borrow a couple from the neighbors, arrange them, decorate, and prepare. Similarly, we must decorate to welcome God. Vallalar has sung in another song, decorating a sabai, sitting there, a small one. So, if you ask what decorating means, it is not about searching for a place to decorate. Keeping the body clean and the mind pure is called decorating. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.